இவள் அவர பூவாக நடை தேர்ந்தானோ தள்ளங்கைகள் தரமிசை தேர்ந்தானோ மஞ்சோடை கிதானோ அந்தானோ விற்பதுக்கும் முயலும் நீதானோ சிந்து பாடுதே பள்ளிகுத்திலே பவள கொடி குறுகி வரும் இடையில் குரலும் தடையில் மயக்கும் வளர்கொடி மஞ்சுளை நாடோ மன்னாடோ இப்பொந்தொப்பு நீரோ இவள் அவர பூவாக நடை தேரானோ தள்ளந்தைகள் தரமிசை தேரானோ ஹலோ மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் மண்டபோ தேவதையோ மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் மண்டபோ தேவதையோ அங்க ஒரு தந்த குணம் அழகிட்டு மங்கை ஒரு தந்தை நதி உலகில் துள்ளும் பிடித்தான் அல்லம் தரண்டான் அந்த பொருள் வந்து கொடி வருவான் சுகமே வருவான் சுகமே தந்தால் மகிமே தந்தாவியமான் பாடிடு பின்னோவியம் செந்தாமரையே மேலாடை மாறுகிறே அசைந்தாடு பல கோடிகள் ஆசையே மறந்து போதுவே கரும்பு வயலே குறும்பு மொழி இளமையெனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை போது மதுரையிலானோ ஆண்டாரோ கோயிலும் நேராரோ உங்கள் வியாபார பூவாக நடை தேரானோ தள்ளங்கைகள் தரும் இசை தேரானோ மதுரை கிளிதானோ ஆண்டாரோ விற்பொந்தொப்பு கோயிலும் நேராரோ Hello. Nara
ஆதிநாராயணனே நாராயணா நாடி 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 நாட்களுக்கு எழுதி போய் பாடி 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 மாண்ட மோன மாதர்கள் கோடி 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 எங்கிருந்த கோடியே என்று சொல்லக்கூடிய ஏனென்றால் நிமிடம் ஒரு கச்சை கச்சை 30 முகூர்த்தம் முகூர்த்தம் இரவு கொண்டது ஒரு நாள் 15 குஞ்சு பச்சகன் சிற்றின பச்சகன் 2 கொண்டது மாதம் மாதம் 2 கொண்டது 20 3 கொண்டது அயனத்திற்கு 6 மாதம் தேவர்களுக்கு பகல் காண்டியல் உத்திராயணம் 26 லட்சணன் 2 கொண்டது மனுஷவரிடம் வருடத்திற்கு தேவனால் ஒன்று தேவனால் பொருள் தேவ மாதம் ஒன்று இதெல்லாம் நானனும் தெய்வம் நான் முகத்தனம் முடுக்க பொறுமகை குழுலாட்சி ஆறு முடிவு தொழுவனதையான் காலனை மேலும் காலநிலை கருத்தில் வைப்பார் என்று சொல்லக்கூடிய பிரம்மதேவன் பிரம்மதேவனுடைய மடியில் இருந்து யான் கொன்ற அவரை கட்டில் தக்கனும் புல் வசிஷ்டரும் கிந்தல் புலவியும் எகிலிருந்து கிருதும் நாடியிலிருந்து புகழ புலகன் புலசிலிருந்து ஆங்கிராசன் கண்ணிலிருந்து அத்திரியும் மனசிலிருந்து மாதம் உதித்து பிரம்மனுடைய கிழக்கு திசையை தனி வேதமும் மேல் திசையை காதல் வேதம் தென் திசையை இதே காசா புராணங்களும் இப்படிப்பட்ட தொந்தைகளே நடு பந்தைகளே திட சிந்தைகளே உந்துகளே பரம்பரம் தாண்டி வருஷம் முடிக்கிறானே பிண்டம் என்று சொல்லக்கூடிய பிரம்மனுக்கு மகனாக பிறந்தாலும் நான் பிரம்மனுக்கு மகனாக பிறந்தாலும் நான் பிரசா உற்பத்தியில் ஈடுபடாமல் இதனால் மடியில் கிடத்தி வளர்த்த மனராவணன் என்னுடைய பிதாவையே எதிர்த்தவன் பக்தி மார்க்கத்தில் ஆணவத்திற்கு இடமில்லை அசுரன் தேவன் என்ற பகுவாடிலை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேற்றுமைக்கு வகையிலே சிறியவர் பெரியவர் என்று மதிப்பிடும் குணமில்லை பக்தி பரிசுத்தமானது இந்த பக்தி மார்க்கம் சிறந்தது என்று எடுத்து காட்டத்தான் அசர் குலத்திலே பிரகடனுக்கும் அரிநாம மகிமையை எடுத்து உணர்த்தினேன் மூவரையும் குழுமையாக்குவதற்கு அனுசவை பக்தியை பயன்படுத்தினேன் சிறுவனம் துருவனை ஆழ்ந்த பக்தியில் ஈடுபடுத்தி அழியாத நிலையை அடைய வைத்தேன் கொடிய பிறனுக்கு திடீர் பக்தி ஏற்படுத்தி ஆதி காவியங்களை எழுதிக்க பாடுபட்டேன் முக்கோடியாயும் முடிவிடா வர மற்ற ராவணனை சனியனுடைய பார்வை படுமாறு செய்து அவருடைய வெறுமற்றை அரசை செய்த காரணத்தினால்தான் நாரதனுக்கு ஓர் இருப்பிடம் இல்லாமல் இருமாறு வாழ்வு கொண்டவன் எனக்கு கடகம் கிடைக்க வேண்டும் கடகம் கிடைக்க வேண்டும் என்றால் ஏழனை காவலை என் ஆணைக்கு அடலித்தம் போரானை கண்டனை போற்றினால் வாத பக்தரும் பக்திவரும் புத்திர உற்பத்தி வரும் சத்தியதரும் சித்தியதரும் தான் என்று சொல்லப்பட்ட அல்லவும் வழிமனைவும் அன்னை வயிற்றுள்ளையும் போகா துயரமும் நட்புணமறியன் மாமரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதால் கால் என்று சொல்லப்பட்ட காரக்கர் விநாயகம் காயனாகிய தார்முகம் காமருமுகம் காவலாகிய யாக ரூபா என்று சொல்லப்பட்ட முதலே விநாயகனை வழிபட்டு அதன் பிறகு நம்முடைய கழகத்தை துவக்குவோம் என்ற காரணத்தினாலே ஆதிமுடன் கணபதியை வழிபட வேண்டும் என்ற காரணத்தினாலே
ஆனந்த வடிவாகி நாத மொழியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே உன் பாதம் பணிந்தோம் எங்கள் பாட்டிக்கும் புகழ் கூட்டி காரியங்கள் நிறைவேறும் கணபதியே காரியங்கள் நிறைவேறும் கணபதியே சிவனார் மகனே குணநிலையே காரியங்கள் நிறைவேறும் கணபதியே அன்னையின் வடிவாக அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம்பிடித்தார் அப்படி உலகென்று பல வந்த புகழ் படைத்தார் பல வந்த உலகென்று புகழ் படைத்தார் நம்பிக்கை உலகென்று பள்ளியை மனம் முடித்தார் காரியங்கள் நிறைவேறும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேறும் கணபதியே காக்கையில் உருவாகி அகத்தில் அமர்ந்தாய் கமண்டலம் தலை சாய்ந்து காவிரியில் ஓட விட்டாய் ஒரு பதமன் கொண்டு ஆணவம் சுட்டரித்தாய் பதமன் கொண்டு ஆணவம் சுட்டரித்தாய் கூச்சமமாக ஆனந்த பேரிக்கை ஆனந்த கல்வி காரியங்கள் நிறைவேறும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேறும் கணபதியே 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 என்றாலும் என்றனை பெருமிடத்தில் ஆசையை அடைந்தாலும் வெள்ளை கருணத்தி வெள்ளை அரிசனத்தை கொண்டு வீணை கடமந்தி வெண்டோமல் வெற்றி கொடிவள் என்றால் கல்விக்கரசி கலைவண்ணத்தின் நல்லாசையை பெற்று அடித்ததாக திரு கைலகிரி சென்று அங்கே இருப்பவர் சிவம் அத்தையிலே கரமத்தியிலே நடுமத்தியிலே நெற்றியிலே சதா சிவம் என்று சொல்லப்பட்டும் உயர்வரம் உயிர் நலமுடையும் யாவரும் மகிழம் மதிலம் யாவரவன் துஜுலர் சுடரொளி தொழுதொழி பெருமானே என்று சொல்லப்பட்டம் 33 ஆமா 33 தேவர்கள் 40 நரசிம்மர்கள் எல்லோரும் சேர்ந்து ரிக்கி யசுர் சாமம் என்று சொல்லப்பட்ட 4 வேதத்திற்கு அப்பாற்பட்ட சிவபுரம் பார்த்து சங்கராகத்தில் பாடி சந்தர்ப்ப காரணம் சங்கரத்தின் நல்லாசையை அடைந்தாலும் ஆதிசக்தி பராசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி குண்டல சக்தி குண்டல சக்தி என சக்தி அந்த சக்தி இல்லை என்றால் மனிதனுக்கெல்லாம் எது முக்தி புத்தி உண்டாக வேண்டும் என்றால் ஏற்பட வேண்டும் சித்தி எனால் உலகத்திலே அனிமா மகிமா கிரிமா இலிமா பிராத்தி ஈசகம் வசித்துவம் என்று சொல்லப்பட்ட அஷ்டம சக்தியை உணர வேண்டும் என்ற காரணத்தாலே அன்னை அப்பற்பட்ட சிவபெருமணியும் ஆதி தரிசனத்தில் நல்ல ஆசையை பெற்றாலும் திருப்பார்த்தல் சென்று அங்கே இருக்க விடுவர் பெருமாள் நல்ல பெருமாள் அபர்தம் திருநாள் நல்ல திருநாள் பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இறமையில் ஐயோ பறந்தெடுத்து போகின்றால் பாரி என்று சொல்லக்கூடிய பாடைக்கு நல்ல எதுமலை மானம் காப்பது சோழைக்கு மேல்விலை பாடைக்கு நல்ல வாக்கியமணி உலகிலே தர்மகுடி அதர்மம் மேலுகின்ற காலத்திலே அதர்மத்தை அளித்து தர்மத்துக்கு நமக்கு மச்சா குருவா வரகா நரசிம்மா வாமனா பலராமா பரசுராமா ராமா
கிருஷ்ணா கணிக்க அவதாரம் என்று சொல்லப்பட்ட உலகத்திலே ஆணாகவும் பெண்ணாகவும் அவதரிக்கக்கூடியவர் ஸ்ரீமநாராயணன். அவர் அவதரித்ததன் உலகத்திலே நல்லது கெட்டது ஒளியுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய யுகத்தையே கணக்கிட்டு பார்ப்பவன் யாரு? நாராயண ஒருத்தன். நாராயண நிலைகள் எதுவுமே கிடையாது. அந்த முறையை பார்த்தார் ஸ்ரீமநாராயணன் பாட்டனை வழங்க வேண்டும் அல்லவா? உள்ளாங்க புல்லாங்குழல் கொடுத்தேன் மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருகின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ்காக்க தங்கையை கொடுத்தார். அந்த பாலது போர் முடிக்க சங்கிலி எடுத்தார். பாஞ்சாலி புகழ்காக்க தங்கை கொடுத்தார். அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார். ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார். படிப்பதற்கு கீதையும் பாடம் கொடுத்தார். நாம் படிப்பதற்கு கீதையும் பாடம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பட்டாடும் தங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஆகவே என்னுடைய பாட்டு மகாசிரத்தில் நல்லாசையா இருந்தாலும் தனலட்சுமி பாக்கியலட்சுமி ஜெயலட்சுமி தங்கலட்சுமி ஆணைகளுக்கு விதைக்கப்பட்ட லட்சுமிடத்தில் நல்ல ஆசீர்வாதத்தோடு இப்பேற்பட்ட இந்த பூலோகமார்க்கமாக நான் வந்தடைந்தேன். இருந்தாலும் இப்பேற்பட்ட இந்த இயற்கையை பார்க்கிறது மந்திரமாவதும் வானல் மேலனும் சுந்தரமாவதும் துதிக்கப்படுவதும் தந்திரமாவதும் சமயம் உள்ளதும் முத்தி தருவது முனிவர் அறிவது இந்த நீர் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட இயற்கை நடத்தி பார்த்தால் அண்ணன் அரைக்கடை போடுவதும்
மயில்கள் ஆடுவதும் குயில்கள் இசைப்படுவதும் மரங்கொத்தி எனப்படும் மத்தள வசிப்பதும் கொண்டனத்தன் பற்றி தாளம்பதும் கவுதங்கள் தத்தி தத்தி செல்லுவதும் இப்படிப்பட்ட இயற்கையை பார்த்தால் மனிதனாக பிறந்து விட்டால் மனிதனாகிவிட முடியாது. யாண்டும் நலமிக்க பெருமையோடு வாழ வேண்டும் என்றாலும் தோன்றினும் ஊழோடு தோன்றுகிறாங்க அப்துல்லா தோன்றாலும் நன்றி என்பது போல மனிதனாக பிறந்து விட்டால் நலமிக்க பெருமையோடு வாழ வேண்டும் என்ற காரணத்தினாலும் இயற்கையில் பூவுலகம் என்றால் புனிதமான உலகம். இந்த புனிதமான உலகத்திலே நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அனைத்தையும் அறியக்கூடியவன் மனிதன் ஒருவன் தான். அப்பேற்பட்ட மனிதன் என்ன வேண்டும்? சகலமும் நிறைந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சகலமும் நிறைந்த இந்த உலகத்திலே இடத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது? நதி ஒரு நதியோரம் நாளை ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடு நானந்த ஆண்டு சொல்லி தலைகுனியே வைப்பதா உணர்வோது நான் வரும்போது அன்பி சிரிப்பவர் யார் அழுவது சிரிப்பவர்கள் சிரிப்பது ஆடவர் சிரிப்பு மேகம் மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன காதலை சொல்ல
சொல்ல நானல் ஒன்றே நானல் கொண்டே நாட்டியாடுது மெல்ல சொல்ல லா 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 பொன்னிய விளையும் மரணத்தின் அழகம் சென்னல் விளையும் வயல் கண்டு அதன் மீது நிழலை வேகத்தில் சூரியன் விரைந்திருந்து ஓடி விரட்டி செல்லும் ஒளிய மயக்கத்தில் வண்டதனை மனதும் தன் அடைந்தோ தேவையுவதும் சுழாற்று நிகழ்வுகள் இப்பேற்பட்ட இந்த குளக்கரையில் தாரா என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் இருவர்களின் குரல் பாடக்கூடிய காட்சி பார்த்தால் அந்திசை வேலை அருகில் ஒரு சாலை அங்கே அமர்ந்திருந்தான் ஒரு காலை தன் காதலியின் தலையிலே கூட கண்கள் பேசினபடி ஜாலியாக இருந்தால் இயற்கை பார்த்தால் இன்னும் எப்படியெல்லாம் வர்ணிப்பது இப்பேற்பட்ட வரைத்துக் கொண்டிருந்தாலும் காரண காரியத்தோடு கழகத்தை ஏற்படுத்த வேண்டுமா நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் நலமாக வேண்டும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசைகளும் நதியாக ஓடும் அவை இரண்டும் படகாக ஆடும் நலமாக வேண்டும் இசைகளும் நதியாக ஓடும் அவை இரண்டும் படகாக ஆடும் சிந்தாத முத்துக்கள் சிந்தாத முத்துக்கள் சிந்த அவளென்று மனமேடை தவழ்கின்ற பணிவாடு அவளென்று மனமேடை தவழ்கின்ற பணிவாடு அவளென்று மனமேடை தவழ்கின்ற பணிவாடு காலம் கொண்டாடும் கவிதை மகள் நலமாக வேண்டும் நதியாக அதில் நெஞ்சம் படகாத வாராதிருந்தாலோ தனிமை பாடும் என் தமிழுக்கு பெருமை வாராதிருந்தாலோ தனிமை நிலபோடும் குழலாட கலிவேணி எழுதாட நிலபோடும் குழலாட கலிவேணி எழுதாட நிலபோடும் குழலாட கலிவேணி எழுதாட அழகே உள்வில் பாட பாட நலமாக வேண்டும் படகாக எப்போதும் யார் வைக்கப்படும் அப்பொருள் வைப்பொருள் காண்பது அருகு என்பது இந்த குறிஞ்சிலம் இவ்வளவு சிறப்பாக இருந்தால் இந்த குறிஞ்சிக்கு இருக்கும் எப்பேற்பட்ட நான் பார்ப்போமா என்ன பொருளும் ஆளோடும்
சோ சோ என்றாலும் பேரையார் மகரையார் சகோடையார் செங்கோட்டையார் நாடுகள் இப்பேற்பட்ட குரல். இந்த குரல் ஓசை இவ்வளவு இனிமையாக இருக்கிறது. சாரி இனிமை இவ்வளவு இனிமையாக இருந்தால் சாரி சரீரம் எப்படி இருக்கு? தாங்கள் எவ்வாறு கணிக்கின்றீர்களோ அவ்வாறு இருக்கும். இப்பேற்பட்டவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் தேவலோகத்தில் தேவர்கள் வசிக்கூடிய இடமாக தோன்றுமோ என்றால் இப்பேற்பட்ட பெண் குரலை பார்க்கிறது. என்னவென்று சொல்வது? நீ வரையும் பாடல்கள் வராமல் வந்த தேவி போத்த தள்ளில நீலவான கண்ணதாசல் பாடின காதல் கீதமே வானபூமியாவுமே உன்னை வாழ்த்தி பாடலாம் கோபமோ விரகமோ தாபமோ ஸ்ரீதேவியே தேவி நான் வரைந்த பாடல்கள் வராமல் வந்த தேவி இவர்கள் யார்? இதற்காக இந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று இவர்கள் யாரும் அறிஞர் அறிஞர் எனக்கு பாட்டு மகாவிஷ்ணு ஆனந்தத்தில் உணரப்பட்டவள் அமிர்தவளின் சுந்தரவழி என்று இருந்தார்கள். ஏற்கனவே முருகப்பெருமனை திருமணம் செய்த எண்ணெய் கொண்டதால் மூத்தவள் அயராவதியானவள் அழைக்கப்பட்டு தெய்வ யானை என்ற நாமத்தோடு ஏற்கனவே முருகப்பெருமனை திருமணம் செய்தார். இளைவள் சிவமணிக்கு மணிக்கும் ஜனித்து வேடுவர் குல தலைவன் நம்பித்தலைவன் மகளாகவே இந்த குஜலத்தில் இருக்கிறார். அன்னவளை கொண்டு சேர்ப்பிடத்தில் சேர்க்க வேண்டியது நமது கடமையாக இருந்தாலும் சுந்தரி இன்பம்
நிறைந்த மங்கை இவள் இந்த உலகில் வந்தாள். சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஒன்று குயிலோசை மற்றொன்று மயிலோசை இருந்தாலும் அங்கு இங்கு உலாவிக் கொடுகிறேன் அண்ணன் சந்தித்து இன்று செய்யும் கழகத்தை அவனை வைத்து துவக்கும் பார்ப்போம் வருகிறேன் நாராயணன். உன்னையில குத்தமில்லவா கண்ணம்மா உறங்கினானதி அன்று சொன்ன வார்த்தை நீ என்னை மானை என்று சொல்லும் வார்த்தை இல்லை நானே மதிப்பிட்டு கொடுக்க மாவிட்டு அழுதே விரல் என்னை தடுத்தான் இந்த நகம் எங்கு போய் வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரல் அது வந்த பின்னே இங்கு தாழை மரல் ஆம்பளைக்கு கண்ணி விட்டாயார் கேட்டாங்க இல்லை அனுராகமே பொம்பளைக்கு கண்ணி விட்டாமோ நகாது பூமியில் இருந்தாகுமே மனம் கருப்பாம் இல்லை அது இருப்பாம் பெண்ணிலமும் இருக்கு இருளோடு வந்தது நீ எது தொலை வரும் இளவான தன்னை முள்ளானதாம் அழுதாலும் தொழுதாலும் சுகமே கிடையாது வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரல் வந்த அது தாழை மரல் மண்டை மேல கொட்டை மண்டை மேல கையில காயடிக்கிற கட்டை இடுப்புல ஏக்க பார்ட்டிஷன் துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு யாரா ஒரு மகாமணி அதான் முடியா சந்தன கட்டை ஒருவேளை சந்தன கட்டை வேறப்பேன் பொருந்திய மகனா இருக்கலாம் போல தெரியுது மத்த யாருன்னு மந்த மேல கொண்ட போட்டம் மந்த மேல கொண்ட போட்டம் சமையறையும் எந்த முறையும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாதோ இடம் தேடி ஞான தங்கமே நல்லவன் போல் அடிப்பா ஞான தங்கமே போல் அடிப்பா ஞான தங்கமே அவன் ஏகமறி
இருக்கும் இடத்தை விட்டு இல்லாதோரிடம் தேடி இது கோயில் ஞான தங்கமே ஞான தங்கமே நாராயணம் நமச்சிவாய நாராயணம் நமச்சிவாய நம நாராயணன் என்று கூறக்கூடியவர் நான். நமச்சிவாய நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நமச்சிவாய நமச்சிவாய என்பதற்கு என்ன பொருள்? நாராயணர் எது பொருள்? நாராயண் நாராயணன் என்பதற்கு நாரம் கொட்டில் அயனம். நாரம் என்றால் என்ன? தண்ணீர். அயனம் என்பது என்றால் உலகுவது. அப்ப நாராயணன் திருப்பாற்கடல போலாம் நீங்க போலாம். உருகக்கூடிய நிசவர்களிலே உருக இருக்கக்கூடிய எல்லாம் போயிட்டு கள்ளக்கடை தண்ணி வச்சுட்டு வாங்க போங்க. ஆமா வாங்க மெதுவா போயிட்டு மெதுவா போயிட்டு ஏமா வாங்க. ஏமா போயிட்டு சீக்கிரம் வாங்க. இல்லையா மெதுவா வாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. போயிட்டு வாங்க. ஆமா ஏங்க நீங்க யாரு? எங்கிருந்து வரீங்க? எங்கிருந்து வரீங்க? எங்கிருந்து வரீங்க? மேலூர் இருந்து வரக்கூடியவர். கொட்டாம்பட்டி பக்கத்துல மேலூரா? கொட்டாம்பட்டி கொட்டாம்பட்டி மேலூர் சிங்கமனூரி உன்னை போன்ற பித்தாலத்தான். எந்த மேலூர் சொல்ற? இந்த வர வழி இருந்துச்சு மேலூர். அது உன்னை போன்ற முட்டாளர்கள் வசிக்கூடியது மேலூர். பல நாங்கள முட்டாளுங்களா? நீங்க முட்டு மனுஷனா பிறக்கப்பட்ட அத்தனை பேருமே முட்டாளுக்கு சமம். சரி நீங்க எல்லாம் கீழே பிறக்கப்பட்டவர். நீங்க 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 நாங்கெல்லாம் கீழே வரணும். நீங்க எங்க முட்டிலிருந்து வரக்கூடியவங்க எல்லாமே முட்டாள்தே. நாங்க வெடித்து வரக்கூடியவங்க. எதுல வடிச்சீங்க? உடம்பு நச்சா நச்சுல வடிச்சீங்களா இல்ல? நீங்க எல்லாமே கீழே வரக்கூடியவங்க. என்ன நீங்க எல்லாம் வந்து பின்னாடி வந்தீங்களாங்க? நினைத்தால் உடம்புல வெடித்து வெடித்து சிதறக்கூடியவர்கள். எப்படி சீட்டு பிடிச்சிருக்கிறவங்க தான் செய்யா வந்துச்சு அதுல. ஆகவே நாங்க வந்து மேலோகத்தில் வரக்கூடியவர்கள். ஓ மேலோகம். மேல மேல ஒரு லோகம் இருக்குது. என்ன மேலோகம்? மேலோகம் இருக்குது. மேலோகத்துல இங்க எப்படி வந்தீங்க? ககன மார்க்கம். ககன மார்க்கமாக வரக்கூடியவர். ககன மார்க்கதா? எப்படி பறந்தா? எல்லாமே படித்தவர்கள். ஓ பறக்கக்கூடிய நூலடி மார்க்கமாக வரக்கூடியவர்கள். சரி அடிமா மகிமா கிரிமா இலிகமா இசது வசித்துவம் என்று சொல்லப்பட்ட அசிசுமித்தி உணர்ந்தாலே யாருக்கும் தெரியாமல் வரக்கூடியவர்கள் நாங்கள். யாருக்கு தெரியாம வரக்கூடியவர்கள் நாங்கள். அப்ப நீங்க சுருக்கமா என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டேன். எங்கேயுமே இந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு சக்தி உடைய மனிதன் நாங்கள். ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு மனிதன். எங்க போக நினைத்தாலும் அங்க நாங்கள் சென்று. அப்ப நீங்க கூடு விட்டு கூடு வாய்வீங்க. கூடு விட்டு கூட கூடியவர். நான் வீடு விட்டு வீடு வாய்வேன். மனுஷன் வீடு விட்டு வீடு வாய்வேன். வீடு வாரியாச்சு அவருடைய நன்மை ஏற்படும். ஆமா அதனால என்ன ஏற்படும்? தீமைகள் ஏற்படும். யார் சொன்னது? நன்மை ஏற்படும். எப்படி? நாங்க வீடு விட்டு வீடு வந்தோம்னா அவன் வீட்டுல வந்து என்ன நன்மை ஏற்படும்? வீடு விட்டு கூட கொஞ்சம் நன்மை ஏற்படும். யார் சொன்னது தீங்கு ஏற்படும்? அதெல்லாம் கிடையாது. ஐயா மேல இருந்து ஒரு சொன்னீங்க. ஆமா. உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நானு என்னுடைய தவப்பிரியா சிவா, சோழ பிரியா சூர்யா, நடுன பிரியா ருத்ரா, சரி அழகர பிரியா விஷ்ணு, சிறுசிற்ற பெருமாள், கிரகர பிரியா சுந்தரபால், காணப்பிரியன் கந்தன், கலகப்பிரியன் நாரதன் என்பவர்கள். எனக்கு கோவம் வந்து அப்புறம் வேற மாதிரி ஆகி போறேன் சொல்லி போட்டேன். பேர் என்னன்னு கேட்டோம்னா அப்புறம் வந்து அரே சூத்துல போனியா இதுல போனியா? அரே கலகப்பிரியன், கலகப்பிரியன், கலகப்பிரியன். கலகப்பிரியன்னா கலகத்தை செய்ய வேண்டும். கலகத்தை உலகத்திற்கு ஒரு உதாரணத்தை காட்ட வேண்டும். உலகத்திற்கு உதாரணம் கலகம் செய்யறது உங்க தொழில். கலகம் செய்யறது என்னுடைய தொழில். நல்ல தொழில், நல்ல வித்தியாசம். அந்த பெருமையா வேலை சொல்லிக்கிறீங்க. கலெக்டர் வேலை மாதிரி கலகம் செய்யற தொழில் ஒரு பெருமையா சொல்லிக்கிறீங்க. கலகம் இல்லைன்னு வச்சுக்க வாழ்வதிலே அப்ப வந்து நீங்க வந்து சுருக்கமா நாரதன்னு சொல்ல வரீங்க. கலகம் இல்லை என்றால் கலகம் என்ற கலகலம் கலகம் பிறந்தா நல்ல இருக்கிற இடத்துல கெட்டவன் வந்து அவனுக்கு ஒரு பெருமை. கெட்ட நல்லவன் எல்லா பேருமே ஒரு ஊர்ல நல்லவனா இருந்தா அவன் நல்லவனா கெட்டவனு தெரியும். நல்லவன் இருக்கிற இடத்துல 4 பேர் நல்லவன் இருக்கிறது ஒரு கெட்டவன் அத்தியானுடைய புகழ் தெரியும். ஒரே நல்லவனா இருக்கலாம் ஆனா ஒரு கெட்டவன் அந்த ஊர்ல இருக்கணும். அப்பதான் ஊர் நல்லா இருக்கும். எனக்கு கெட்டவங்க தெரிஞ்சு போயிடும். அப்ப நீங்க வண்டி இல்ல 40 வீட்டுல அதுல மட்டும் குறைஞ்சது ஒரு 2 வீடு தெரிஞ்சு போயிடும். 2 வீடு. ஆமா சரி. தேவர், இது தேவர் குலம். எது? தேவர் குலம். தேவர் குலமா? நான் சொல்றேன் கேளுங்க. அத தேவர் குலம்னா என்ன? முக்குலம்னு சொல்றாங்க. சரி.
என்பது அது வேற குலம். சரி ஒரு ஊர்ல ஒரு 40 வீடு 40 வீடு 20 வீடு இருந்தாலும் சரி ஒவ்வொரு சாதிக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்க. டேய் இது அசுர குலம்டா, இது வானர குலம்டா, சரி இது தேவர் குலம். இது இது அசுர குலம், இது தேவர் குலம், இது வானர குலம். 3 குலங்கள் உண்டு. 3 குலத்துல யார் செய்வேன்? யாரு? அசுர குலம் வந்து என்ன செய்வேன்? தேவர் குலத்துல இருந்து சண்டை போடுவேன். சரி அசுரனுக்கு தேவனுக்கு முடியாது. சரி ஆனா இந்த வானர கூட்டம் இந்திய வானர்கள், ஆ இந்த வானர கூட்டம் இங்கிட்டும் பேச அங்கிட்டும் பேச. ரெண்டு போகட்டேன். வானர் என்பது ரெண்டாம் கண்டைங்க நல்லது, இது கெட்டது. கேட்டது. இந்த வானர கூட்டம் என்பது நல்லது கிட்ட துணை போகுது, கெட்டது துணை போகுது. அவன்கிட்டையும் கேக்கு, கேட்க இவன்கிட்டையும் கேக்கு. கேட்க கடைசியில ஆ. எங்க போய் இங்க போயிருங்க. நல்லதை மட்டும் செய்யும் வானரம். நல்லா மட்டும் செய்ய ஆமா. கெட்டது போக மாட்டாங்க. சரி கனகப்பிரியன்னா ஆ. நீங்க வந்து அப்ப வந்து என்ன கனகப்பிரியன்னு வேற பேர் இருக்கு அவங்களுக்கு? என்னுடைய பெயர் நாரதர் என்பார். இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நம்மள்ட்ட. அடே நாரதன். நான் ரொம்ப மோசமான ஆளு. ஏன்? நான் இந்த பொய் பிராடு புத்தாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க நாரதன்னு சொல்றீங்கல்ல, எந்த வகையில உங்களை நான் நம்புறது? எந்த வகையில் நம்ம போற? நாரதன்னா எங்க உங்க ஆதார் அட்டை எடுங்க பார்ப்போம். அடே உன்னை போன்ற மாநிலத்துக்கிட்ட ஆதார் கார்டு. அதெல்லாம் அப்புறம் எனக்கு கடுப்புண்டாயிரம். அப்புறம் ஆதார் கார்டு கொடுத்தா கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? நான் எப்படி நான் ஆதார் டேய், ஆதார் கார்டு யாருக்கு? உன்னை போன்ற மாநிலத்துக்கிட்ட ஆதார் கார்டு ஒரு அடி வரைக்கும் உங்களுக்கு சொந்தம். சரி மற்ற இடமுறை எங்களுக்கு சொந்தம். கிடையாது. உலகமே எங்களுக்கு சொந்தம். சரி ஆதார் கார்டு தான் இல்ல, ரேஷன் கார்டு ஏதாவது வச்சிருக்கியா? ஏய், எதுக்கு? குடும்பமே இல்லைங்கறியா? ஏய், எதையுமே அனைத்துமே சொந்தவர்கள். எங்களுக்கு உலகமே சொந்தம் போது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எதுக்கு? நான் உன்னை எப்படி நம்புறது? ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லையா? மனுஷன பிறந்த ஏதாவது ஒரு ஆதாரம் வேணே. இப்ப பிறந்தாலும் ஆதாரம் கேட்கறாங்க, செத்தாலும் ஆதாரம் கேட்கறாங்க. நான் மனிதன் இல்லடா. மனிதன் என்பது என்ன? உடம்புல ஓடக்கூடியது. ஒரு மனிதன் உடம்புல ஓடக்கூடியது என்ன? என்னது? ரத்தம், ரத்தம் தான் ஓடுது. சலம், சலம். மலம் அத்தனையும் இந்த தோலை போட்டு மறைச்சிருக்குது. சரி. எங்களுடைய உடம்புல வஜ்ராயுதம். இது வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் செத்தால் இருந்தாலும் ஆமா அந்த இது வந்துதான் இருக்காங்க. இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். ஆ. ஆமா, உங்களுக்கு ஆதார் கார்டு இதெல்லாம் ரேஷன் கார்டு. இதெல்லாம் மறைக்க வேணாம். சரி ஆதார் கார்டு இல்ல, ரேஷன் கார்டு இல்ல, இந்த ஓட்டு ஐடியா இருக்கீங்களா? ஏய், எதுக்குடா ஓட்டு இது? ஓட்டு போட மாட்டீங்களா? இந்த ஊர்ல எல்லாம் நாங்க ஓட்டு போடுவோம். ஓட்டு ஐடி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு எலெக்ஷன் ஐயா தான் காசு. அடி, ஐயா ஆமா, ஒரு ஓட்டுக்கு ஐயா. இது எதுவுமே இல்ல. உன்னை எப்படி நான் நாரதன் நம்புறது? மதுரைக்கு போய் பெரிய கடையில போய் ஒரு கொண்டு இந்த பூவை வாங்கி மாட்டிக்கிறேன், இந்த இதை வாங்கி மாட்டிக்கிறேன். அருள் இல்லாதவருக்கு அந்த உலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை. பொருள் என்பது பணம் இல்லாதவன் பிணத்துக்கு சமம். பணம் இல்லாதவன் பிணத்துக்கு சமம் என்பார்கள். ஆமா சொல்லுவாங்க. கருவறையிலிருந்து பணம் என்றால் குணம் கூட வாய் நிற்கணும். கருவறையிலிருந்து கல்லறை செல்ல வேண்டும் என்றால் சில்லறை வெட்டி என்பார்கள். ஆமா பணம் இல்லை மதிப்பட்டாங்க. காலங்கள் காலம் அப்படி போயிட்டு இருக்குது. அவன் சொந்த பந்தத்துக்கு 4 ரூபாய் 10 ரூபாய் இருக்கணும் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க. இது 10 ரூபாய் சம்பாதிச்சு போகல. ஆகவே நான் இவ்வளவு மதிக்காது. செல்வத்துக்கு அடிப்படை நீங்கள் நாங்கள் புகழுக்காகவே அடிப்படைப்பட்டோம். புகழுக்கு புகழுக்காக தோன்றப்பட்டோம். புகழுக்காக தோன்றினும் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றாலின் தோன்றாமை நன்றி என்பது ஏன் மனிதனாக பிறந்தது, ஏன் வளரும், என்ன சாதனைகள் செய்தோம் என்பது அறிந்து உணரப்பட்டது. சரி நீங்க நாகரம் சொல்றீங்க, நாகரம் சொல்றீங்க. உங்க உங்க அம்மா எங்க அம்மா கலைவாணி என்பார். கலைவாணி. உங்க அம்மா பேரு கலைவாணி. கலைவாணி உலகத்திலே கலை ஞானங்களை பதிக்கப்பட்டவள் என்றால் கலைவாணி என்பார்கள். கலைவாணி பரவாயில்ல. அங்க இருந்து வந்து சந்தோஷம். நான் ரொம்ப நேரம் போயிட்டு பாருங்க. நாரதர்னா நான் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு தான் பார்க்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நேரம் நிக்க வச்சு ஐயோ கையும் ஒல்ல காது ஒல்ல. நாரதன் நானு இல்ல சினிமா படத்துல பார்த்தேன். நீங்க தேவதூதன் சமமானவர்கள். இருங்க உங்க நிக்க வச்சு பேசிட்டு கூடாது. வந்தவங்க ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நீங்க தானே. இருங்க கொஞ்சம் பொறுங்க, நீங்க பேசாதீங்க பேசாதீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஐயோ ஒண்ணுமே இல்லை. சாமி வந்துட்டீங்க, இடத்துக்கு வந்துட்டீங்க. ஏதோ என் கையில் இருக்கிறத கொடுக்குறேன். ஏதாவது கொஞ்சம் குடிச்சுப்பாங்க. உட்காருங்க சாமி.
சாப்பிட சாப்பிட வேணாம் சாமி. ஏதோ கூலி ஏதாவது வாங்கி தரலாம். கொஞ்சம் கூட குடிச்சுப்பாங்க. உட்காருங்க. சாமி சாமி உட்காரு. ஐயா உட்காரு. உட்காருங்க சாமி. எவ்வளவு பேர் ஏன் வராத இடத்துக்கு வந்திருக்கீங்க? வராத ஒரு உங்களை பார்த்து தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குது. ஏதோ அந்த சின்னவன் தாத்த வலிக்கிறவன் ஏதாவது கொஞ்சம் வரேன் கொஞ்சம் குடிச்சிட்டு என்னை வாழ்ந்துட்டு போங்க. வேளாண் கூடாது. என்ன சாமி? ஏதோ என் கைட்டு இருக்கிறத கொடுக்குறேன். என்ன இருக்கிறது? ஒரு கட்டிங் இருக்குது. பிராண்ட் பேர சொன்ன முடிக்கீங்களா? சொல்லு. அதெல்லாம் உண்மை. கஞ்சா புகையிலை உற்பத்தியாகப்பட்டவர் யார் தெரியுமா? யாரு? ஞானிகள். ஞானிகளுக்கு கஞ்சா வேண்டும், புகையிலை வேண்டும். மதுபானங்கள் யாரு என்பது இந்த காலத்தில் மதுபானங்கள் கஞ்சாதெல்லாம் யார் சாப்பிட்டது தெரியுமா? எல்லாம் சாப்பிடுறாங்க. ஒன்றுமே இல்லாதவன் அனைத்தையும் துறந்தவனுக்குத்தான் அகிலமும் சொந்தம். முற்றிலும் துறந்தவன். முற்றிலும் துறந்தவனுக்கு அங்கே சொந்தம். சொந்தம். ஆனா அதை இப்ப உபயோகப்படுத்திட்டு ஐயோ இப்ப நிலத்துல போது உபயோகப்படுத்துறாங்க. கிடைச்சா போதும். ஆமா அவங்களுக்கு ஒருத்தர் தான் இப்ப விளையுது. அவங்க தான் தயாரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் முடிவு ஆக முடியுமா? முடியாது. ஒரு காலத்துல ஆட முடியாது. சரி சாமி வந்தது சந்தோஷம். நீ யார்? அதான் ஆம்பளை ஆளு. சந்தேகம் இருக்குதா? ஆம்பளை தானே? இல்ல நான் ஆம்பளை ஆளு. எந்த வகையில் ஆம்பளைக்கு? என்னங்க பாருங்க பெரு கையை தண்டி இருக்குதா இல்லையா? கையை தண்டி இருக்குதா இல்லையா? என்ன கை தண்டி? நீ சார் 9 அப்படி இருக்காங்க. 9 ஆம்பளை அப்படி இருக்கு. போங்க. நல்லவன அப்படி இருக்கு. கெட்டவனா இருக்கீங்களா? அதை சொல்லு. மனிதன் என்பவன் மனிதனாக பிறந்து விட்டால் எல்லாமே மனிதனாக. தாயுடைய கருவறை இருந்து பூமியில பிறக்கப்பட்ட அத்தனை பேருமே மனுஷனாக முடியாது. ஆகவே மனிதன் என்பவன் எல்லோருக்கும் நல்லவனாக வல்லவனாக இருக்கக்கூடியவன் மனிதன். தானம் தர்மம் நிதானம் அத்தனையும் எல்லாத்தையும் போதிக்கப்பட்டவன் தான் மனிதன். அப்பேற்பட்டவன் தான் மனுஷன். இது யாராவது நல்லதை கண்டு எல்லாத்தையும் அணைக்கிறது மனிதன். பார்த்தாலே தெரியும். ஆமா நான் யாரை கேட்கிறீங்க? நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேரை கேட்கிறீங்க? என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். வீரதேவன். சரி சரி. என்ன செய்யற? நின்றுகிட்டு இருக்கு. அது எனக்கு தெரியுது. நீங்க என்ன வேலை செய்யற? காட்டுல என்ன வேலை வந்துட்டு காட்டுல என்ன வேலை செய்யற? இல்ல விரட்டுறேன். என்ன விரட்டு? விரட்டுறேன். என்ன விரட்டுகிறாய்? போற விரட்டுறேன். காவல் பார்த்துட்டு இருக்க. காவல். என்ன காவல்? திணைக்காவல். திணைக்காவல். ஆமா. என்னென்ன திணை? அதாவது கருந்தினை சிந்தனை. முதலில் காவல். ஆமா. காவல் தான் செய்ய வேற எது செய்ய? இல்ல காவல் மட்டும்தாங்க. காதல் செய்ய மாட்டாங்க. அப்பா அடிப்பாரு. ஏன்னா காவல் காவல் பௌர்ணமியன் ராம ராம ராமா என்று அண்ணனுடைய பேச்சை கிட்ட ஒருத்தன் காவல் செஞ்சு. ஆமா ஆமா. அண்ணனுக்காகவே ஒருத்தன் காவல் செய்ய. காவல பல வகை காவல். ஆமா காவல். நீ செய்யக்கூடியது என்ன காவல்? திணைக்காவல். திணைக்காவல் நீ செய்யா? திணைக்காவல் நீ செய்யா? திணைக்காவல் நான் மட்டும் இல்லங்க. நான் மட்டும் வந்துட்டு இருக்கேன். எங்க குடும்பமே காவல். குடும்பமே நான் காலகாலமா அதுதான் எங்களுக்கு வேலை. எங்க குலக்கடவுளுக்கு குலக்கடவுள். அது யாரு குலக்கடவுள்? யாருங்களா? எங்க முருகப்பெருமான் குலக்கடவுள். முருகப்பெருமான். ஆமா. நீங்க காவல் செய்ய. திணை படிக்கிறதுனால எச்சில் போடாம திணையா காவல் காக்குறது எங்களோட வேலை. எச்சில் போடாம. அதே போல எச்சில் போடாம காவல் செய்ய. எச்சில் போடாம தான் காவல் காக்குறோம். அதுக்குதான் நாங்க இருக்கிறோம். எப்படி பாப்பீங்க? ஏதாவது காக்கா குருவி வந்து கொத்தாம நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம். காக்கா குருவி போடாம எந்த பொருளையும் எடுக்க முடியாது இல்லவா? ஒரு நெல் விதைக்கு முன்பு நெல்லு சிந்து அங்கே அறுக்கும் போது சிந்து, அள்ளி கட்டை கொண்டு வரும்போது பாதத்தில் சிந்து. அதே போல அடிக்கின்ற போது இப்படி எல்லாம் போய் வருவதே மனிதன் உணரக்கூடியது. அப்ப நீங்க எச்சில் படாமல் திரையை விளக்கி சொல்றீங்க. ஒத்துக்க முடியும்? சரி இருக்கட்டும். இந்த இடத்துல எத்தனை பேர் காவல் செய்ய? நானு எங்க ஆளு எனக்கு ஒரு ஆளு. உனக்கெல்லாம் ஒரு ஆளு. எனக்கு ஆள் கூடாதா? எனக்கு ஆள் கூடாது தெரியல. எனக்கு ஆள் இருக்குது. எனக்கு ஒரு ஆளு என் தங்கச்சி. எனக்கு ஒரு ஆளு தங்கச்சி. என் தங்கச்சி. எத்தனை ஆண்பால் எத்தனை பெண்பால் காவல் செய்ய? 2 பெண்பால் உள்ள. 2 பெண்பால் உள்ள. நான் வெளியே.
நீ வெளியே வெளியே. உள்ள 2 பெண்பார் ஆமா ஒரு ஆண்பார் ஆண்பார் வெளியே ஆண்பார் உள்ள பெண்பார் 2 பெண்பார் பெண்பார் முதல் காவல் முதல் காவல் யார் நான் தான் வெளியே வந்து பார்த்துருக்கேன் நீ வந்து யாருக்கு செய்த நான் வந்து பொம்பளை காவல் செய்த பொம்பளைங்க எல்லாத்துக்கும் சேர்த்துட்டாங்க எல்லாத்துக்கும் பெண்களை காப்பது ஆடவனுக்கு பெருமை பெண்கள் காவல் செய்வது திணைக்கு பெருமை திணைக்கு பெருமை முதல் காவலர் நீ நான் தான் இரண்டாவது காவலர் ஓ ஆளு கொஞ்ச நேரம் கூட்டி வந்த எனக்கு கொஞ்சம் குக்கர சரியாக்கி கொக்கரை சரியாக முடிக்கிறேன் பாத்தியா ஆதியா பாத்தியா ஒண்ணு இல்ல இருண்ணா சரியாக்கிக்கிறேன் பாட்டுக்கு நிறுத்து வாங்கிட்டு வந்து பாட்டுக்கு நிறுத்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அடியே நம்மால் சாப்பிட்ட அடியே அடியே நம்மால ஏய் வாடி வாடி நம்ம இடத்துக்கு ஒரு முனிவேர் வந்திருக்கார் முனிவேர் வந்திருக்கார் முனிவேர் வந்திருக்காருமா முனிவேர் வந்திருக்கிறாரு சாமி வந்துருச்சு சாமி வந்து நீ வரலைனா சீக்கிரம் அப்படியா சாமியை பார்த்து ஆடிப்படி அவரை வரவேற்கணும் அது மட்டும் இல்லாம சாமியை பார்த்து முதல்ல வணக்கம் வைக்கணும் இப்ப சாமி இல்ல இங்க எங்கயா இருக்காரு சாமி என்ன அழகா இருக்காரு உன்னை விட தாண்டி அழகா இருக்காரு ஆனா பொருத்தம் நல்ல பொருத்தமா இருக்கு எனக்கு அவருக்கும் நீ நோக்கப்படுற பாத்தியா அவர் ஏற்கனவே வந்து வேற கேட்டுட்டு இருக்காரு வேற கேட்டுட்டு இருக்காரு அவருக்கு வந்து சாமியை மட்டும் வணங்கணும் சாமி மட்டும் வணங்கு சரி பாத்துறாத அவருக்கு பூதியா இருக்கிறது பாத்துறாத அவர் மருந்து கேக்குறாரு அப்படியெல்லாம் இல்ல நான் அடைச்சு போட வச்சிருங்க கிளியரா இருந்துரும் இப்பதான் பெட்டிக்காரர் ஒரு வைத்தியம் சொல்லி இருக்காரு கிளியராகும் கிளியரத்திலே இருக்காரு பிரம்மச்சாரி சாமி கற்பழிக்கப்பட்டா யாரு மாத்திரை போட்டு எதுக்கு மாத்திரை போடுறாரு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சொல்றீங்க அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க அவரு எருமச்சாரின்னு சொல்றாரு மாத்திரை போட்டு எருமச்சாரியா சாமி முதல்ல உங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுக்கிறேன் வணக்கம் ஆமா மங்களம் உண்டாகட்டும் சரி அது எங்க உண்டாகுது ஆள்ரவுண்டுக்கார கேக்குறாரு நீங்க மாத்திரை போடுவீங்க என்ன சாமி பிரிட்ஜாக்காரர் என்ன கேக்குறாரு கேட்டீங்களா சாமி எங்க சாமி உண்டாகுது சாமி உண்டாகவே மாட்டேங்குது இது பண்ணுங்க வரீங்க ஆமா சாமி நீங்க வர்ணிச்சு ரொம்ப நாளா ஆயிடுச்சு பரவாயில்ல மாலையில கொஞ்சம் நல்லா பெருசா தான் போட்டுருக்கீங்க யாருக்கு அவருக்கா இல்ல அப்படி ஒண்ணு தெரியலையே யா கொஞ்சம் பெருசா தான் போட்டுருக்காரு பெருசா தான் இருக்கு பொன்னந்தி மாலை பொழுது மாலை பொழுது
பொழுது உங்கட்டும் இன்ப நினைவு பொன்னந்தி மாலை பொழுது பொன்னந்தி மாலை பொழுது சாமியார் வெவ்வேறு வேலையில பாப்பாட்டு இருக்குது. சாமியாருக்கு தான் எதுவுமே இல்ல நீங்க. சாமியாருக்கு காசு வந்தோம்னா ஆடுறது. ஏய் அப்படியா நம்பிட்டு போயிடாத. உள்ள வேலை பார்க்கறாங்க சாமியாருக்கு. அப்படியா? ஆமா. நல்ல சாமியாரா தெரியுறாரு. நல்ல சாமியார் நல்ல ஜீவன்கறியா? நல்ல சாமியார். இங்கிட்டு வா. சாமியார் நம்ப முடியாது. யா சாமி எத்தனை பேர் தெரியுறீங்க இந்த மாதிரி? சாமியில பல வகை சாமிகள் உண்டு. இல்ல சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இப்படி என்ன வேலை பார்க்கறீங்க? டேய் வேண்டாம் என்னை பத்தி சாமிகள். இல்ல சாமி. மேல ரெண்டு. மேல ரெண்டு. யாருக்கு? சொல்றதுக்கு. மேல ரெண்டு. மேல ரெண்டு. சரி. கீழ ஒண்ணு. சரி. இது எல்லாம் இல்லாத சாமி நான். யாரு உனக்கு ஒண்ணு இல்ல. இங்க பாக்கணும். அனைத்தையும் துறந்தவன். அனைத்தையுமே துறந்தவன். முற்றிலும் துறந்தவன். ஓகே. ஒண்ணுல உனக்கு எதையுமே இல்லாதவன். என்ன சார் முடிமா தெரியுது? இருஜமான முடிய பிடி விட்டுறலாம். அது சாமி ஒண்ணுமே இல்லையா? சுத்தமா? மூன்றுமே இல்லாதவன். ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் கூட இல்ல. யா சாமி அதவே இல்ல. ஆசை அனைத்தையுமே துறந்தவன். இந்த முட்டலும் கொஞ்சமா எதுவுமே இல்ல. இவரும் இல்லை. இவரும் எதுவுமே இல்லை. ஒண்ணுமே இல்ல. எதுவுமே இல்லை. சுத்தமா ஆபரேஷன் எடுத்துட்டாங்களா? யா சாமி பிறருக்காக வாழக்கூடியவன். எதுக்கா? பிறருக்காக. பிறருக்காக. பிறருக்காக வாழ வேண்டும். யா சாமி பிறருக்காக நன்மை செய்ய வேண்டும். சரி. பிறர் வாழ்வதை பார்த்து நாம் பேரன்பு அடைய வேண்டும். பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சின்னீரும் சென்னீரன் சிந்தும் சாமியே. பிறர் வாழ்வதை நம் வாழ்வு. யா சாமி காலப்பட்டவன். யா சாமி அப்ப ஒண்ணுமே இல்ல சுத்தமா உங்களுக்கு. என்ன உண்மை சுத்தம்? அப்ப நீங்க அதுவா? எது? ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க. டேய், எதையுமே துறந்தவன். முற்றிலும் துறந்தவன். சரி சாமி நீங்க எதுக்கும் ஒண்ணுமே இல்லாம போகட்டும் உங்களுக்கு. இப்ப நீங்க தான் சொன்னீங்க ஒண்ணுமே இல்லன்ட்டு எதுவுமே இல்லன்ட்டு. அதனால நானும் சொல்றேன் சுத்தமாவே போகட்டேன். இருக்கு. யா சாமி இந்த ஊர் பட்டாளம் சத்தியமா சொல்லுங்க. சாமிக்கு ஒண்ணுமே இல்ல. டேய், எதுவுமே ஒண்ணுமே இல்ல. அனைத்தும் இருந்தாலும் அதுக்குனாக அடிமைப்பட்டவன் அல்ல. எதுக்கு? வருவது வரட்டும். யா சாமி உங்களுக்கு எத்தனை மண்டாட்டி? என்ன ஒண்ணா இருந்தானா? ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க இப்ப ஒண்ணா இருந்தாங்க. அது ஒரு காலத்துல 62. அப்ப பிள்ளைகள் எனக்கு சந்தேகம். யா சாமி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களே எப்படி 62 முன்னாடி? ஒரு காலத்துல ஒரு 52 மனைவியை மணந்து 60 குழந்தைகளை ஈன்றப்பட்டவன். அப்பா அத்தாடி வேற வேலை இல்ல. அதே வேலைதான். ஒரு ஊரவே உருவாக்கிட்டீங்க.
ஏன் சாமி எலெக்ஷன் வந்து உங்களுக்கு தான் கொண்டாட்டேன். ஒரு ஓட்டுக்கு 5000 வச்சாலும் வேற வேலைக்கு போக வேண்டியதில்லை. ஏன் சாமி 60 எத்தனை 52 கொண்டாட்டி 52 மனைவியை மணந்தது. ஏன் சாமி மாசத்துல ஒரு ஆள்கிட்ட போனாலும் 30 நாள் போகும், 30 போனா மீதி 22 பேர் இப்படி. ஏன் சாமி ஒரே நேரத்தில் போவீங்களா தண்டனியா? அது ஒரு காலம். சுகமோக என்பது அந்த காலங்கள். ஏன் சாமி அதையெல்லாம் அனுபவித்து மொத்தமா நல்லது கெட்டது இன்பம் எல்லாமே அனுபவித்து விடத்தான் ஞானம் விளங்கும். ஏன் சாமி எப்படி கொஞ்சம் கூட வந்து ஓய்வு எடுக்க மாட்டேங்கிறேன்? ஓய்வு அதனால உடம்பு இழந்து போச்சு. ஏன் சாமி கீழே போய் பார்த்து பாபா உடம்பு துரும்ப இழந்து போச்சு. ஏன் சாமி நைட்டு பகல விடாம என்ன விடாம பத்திரிகையில சும்மா இருக்க மாட்டேங்க வீட்டுல 60 குழந்தைகளையும் பெற்று உங்களுடைய மனித மாநில ஜென்ம தமிழ் மக்களுக்கு அருவருமாக்கி விட்டேன். ஓஹோ இப்ப நான் சன்னியாசி. பாத்தியா எனக்கு தெரியும் உங்களுக்காக பிறருக்காக தொண்டு செய்யப்பட்டவன். என்ன செய்வீங்க? ஏன் சாமி இப்ப சன்னியாசி ஒண்ணும் இல்ல பாவம். சரி அழுகி போச்சாங்க. அழகி வச்சாங்க. இப்ப இந்த இடத்துல இது எங்க ஆளு? ஆமா இரண்டாவது என் தங்கச்சி ஊருடைய தங்கை. ஆமா அழைத்து வா. நான் போய் தங்கச்சி வந்துக்கிட்ட உலகம் நமக்கு நீ என்னடா புதுசா சாமி வந்துருச்சு? வராதுமா நம்மளுக்கு சாமி வராது. சரி நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு சாமியார் வந்துருக்காருமா. சாமியாரா? என்ன என்ன சாமியாரு? நாரத மகரிஷியா நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு நீங்க ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? ஆடிப்பாடி நல்ல வரவேற்பு கொடுத்தான். வரவேற்பு கொடுத்தீங்க. சுவாமி எங்க? அழைத்து வரங்க. வணக்கம் சுவாமி. சாமி பத்திரிப்பா இருக்குது. வருக வருக மாமுனியே
சாமி ஏன் இந்த தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? சாமிக்கு நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும்லம்மா. வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு போங்க. உனக்கு ஏதாவது வேணுமா இல்ல நான் கேட்கவா? தங்கச்சி, நான் வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு போகட்டுமா? சாமி கிட்ட வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு போங்க. கேட்டா கொஞ்சம் அது இருக்கிறதே அவர் ஒண்ணுதான் இருக்குது. அதே நீ வாங்கிட்டு போயிட்டா என்ன அடே, என்ன வேண்டும்? சுவாமி வணக்கம். வணக்கம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? சாமியார்ட்ட வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா எந்த சாமியாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேளு, நான் தர்றேன். தருவீங்களா? சரி, உங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சுரண்டிக்கிட்டே கிடக்குற? அங்க போய் என்ன சாமி சொல்றீங்க? பண்ணு. எத்தனை பேர் தொட்டமணி, எத்தனை பேர் வச்சு இழுத்துவதில் நித்த நித்தம் பொய்யடா விஷம் புது புடி மாதிரி விட்டு உயடா போய் நித்தரத்த போய் பூ உயர்த்த பேசுறீங்க நீ மதம். அப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆனா அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் உண்டுன்னா சரி, அது பண்ண போயிட்டு போதுங்க. 2 கொட்டை வச்சிருக்கீங்க, அதுல ஒரு கொட்டை என்கிட்ட கொடுங்க. ஆ? முதல்ல சரியா கேட்டுக்கிற. என்ன மச்சான்? கொட்டையை வாங்கி வாங்கி போய் சூப்பு போட்டு குடி. சோப்பு போட்டுல மச்சான், அத வாங்கி அப்படியே மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு உன் வாயில ஊத்துறேன். 2 கொட்டையில ஏய், ஆ? அதோட சேர்த்து அதே அரைச்சு ஊத்து. எதை? அதான். 2 கொட்டையில 2 கொட்டையில ஒரு கொட்டையை கொடுங்க. ஒரு கொட்டை விடு. ஆமா, எனக்கு ஒரு கொட்டை கொடுக்கணும். தரீங்களா? ஒரு கொட்டை கொடுத்தா நான் என்ன செய்வாங்க? எல்லாம் ஒத்த கொட்டை சாமியார் வந்திருக்காரு, ஒத்த கொட்டை சாமியார் வந்திருக்காமா. ஏற்கனவே அவருக்கு ஒரு கொட்டை தான் இருக்கு. நீங்க ஒண்ணா 2 கொட்டை வச்சு இருக்கு. 2 கொட்டை கொடுக்கணுமா? அப்ப என்னிட்ட ஒரு கொட்டையை கொடுங்க, எங்க மச்சான்ட்ட ஒரு கொட்டையை கொடுங்க. ஏன்னா ஏன் வேண்டாங்கிற? எனக்கு ஒரு கொட்டை வேணாம். வேற என்ன வேண்டும்? எனக்கு சாமி கொட்டை கிடைச்சா கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ சாமி கொட்டையை வாங்கி நீ அவருக்கு நாரதருங்க, யாரு? நாரதர் மகரிஷி அவர் கொட்டை. எனக்கு தெரியும். ஆ. வந்திருந்து நாளைக்கு தான் இருக்குது. ஏய். இல்ல, நான் சரி, வேற எதுவும் கேளுங்க. உடம்பெல்லாம் பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பார் இல்ல. ஐயோ அது வேற தக்கடி. அங்க பாரு பச்சை புள்ள பிய மாதிரி. மஞ்சள் கொண்டு வந்து கொடுத்தோம்னா, மச்சல எல்லாத்தையும் அள்ளி பூசிட்டாரு. நீ வாங்கியா? நான் வாங்கிட்டேன் மச்சான். இருந்தாலும் அந்த கையில வச்சுக்கிறீங்களா, அதுக்கு பேர் என்ன? சப்பலா கட்டு. சப்ளா கட்டையா மச்சான்? ஐயே, ஆ? அது எலுமிச்சம்பழம் ஜூஸ் புளியுது. ஜூஸ் புளியுது. இங்க பாருங்க, அந்த சப்ளா கட்டையை என்கிட்ட கொடுங்க. இவருக்கு ரொம்ப வாய் நீட்டு போயிருச்சு, அதனால அதை கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் உள்ள வச்சு நல்லா அடிச்சு விட்டு அனுப்பிடுவேன். எதுல அடிக்க போற? ஏய், ஆ? நீ பேர் உன் பக்கத்துல படுக்க மாட்டேன். ஏன்? நீ அதை நசுக்கி விட்டுருவ. யோ, ஆமா, அவர்கிட்ட போய் தப்பு தப்பா பேசலாமா? அவர் எப்படியாப்பட்டவர்? அவர் எப்படியாப்பட்டவர்? சாமியார் போய் இப்பெல்லாம் பேசலாமா? பெரிய முடியாது. ஆமா, அவரு பெரிய அவருக்கு எந்த ஆசையுமே இல்ல, ஒரு பிரம்மச்சரியா நிக்கிறாரு. ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா? சரி, உங்கள் இருவருக்கு என்ன வேண்டும்? சரி சாமி, என் தேவைப்படலாம் கேட்டுட்டேன். இருந்தாலும் அவருக்கு என்ன வேணும்னு கேளுங்க. உனக்கு என்ன வேண்டும்? சாமி, என் முன்னாடி வந்து ஒரு கொட்டையை கேட்டா சரி, கொடுத்துருங்க. கொட்டையெல்லாம் இல்ல. ஆமா. என் பணத்தை தர்றேன். ஐயோ உங்க பழம் தூக்கி போச்சு வேணாம். சாமி உங்க பழம் தூக்கி உங்க போச்சு. விருப்பப்படியே கொட்டையை கொடுக்க முடியாதுண்ணா. கிட்ட வேண்டாம். சாமி, சாமி வேணாம் வேணாம். கொட்டையை கொடுக்க முடியாதுண்ணா. கொட்டையை எடுத்துக்கிட்டு ஆ, கொட்டையை எடுக்கிற பையன் கொடுங்க. பையன் கொடுங்க. சாமி, வேணாம் நல்லா வேணாம் எனக்கு. சரி. ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? அந்த ஆசை கூட நிறைய தேங்க. என்ன ஆசை வேண்டும்? ஆமா. காலையில 10 மணிக்கு திறக்கிற கடைய ம். காலைல ஒரு 6 மணிக்கு திறக்கிற மாதிரி. அவரே தெரிஞ்சுக்கிறாரு. சாமியே அதுக்கு மேல டைம் கட்டுக்கிட்டு இருக்குது. நீ ரெண்டா குக்கர் கொடுத்துருந்தா. ஆமா, முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? முன்னாடி. கொஞ்சம் முன்னாடிதான். சரி, உங்கள் இருவருக்கும் சரி வாழையடி வாழ்வதாக என்னுடைய வாழ்வு தர வேண்டும். சரி, சரி. சென்று பாருங்கள். சரி போயிட்டு வரேன். சாமி, வேற என்ன? சாமி, சாமி, தொண்டை துறக்கணும்னு சொல்றீங்க. லாக்கோ டபாக்கா. வச்சுங்க, 2 நக்கி நக்கிட்டு போங்கங்கற. நான் மறந்து வச்சுட்டு என் முன்னாடி ஓப்பனா. அந்த பிள்ளை நல்ல மருந்து சொல்லுதுப்பா. சரி. சாமி, என் பொண்டாட்டி ஓப்பனா. யோ, அஜய வாடி நம்பர் பேர் கொண்டு போய் கணையமா. என்ன நக்க கூப்பிட்டனா? ஏழு நகை மறந்துட்டா. அதான் சொல்றேன். அவர் வந்து இதுல ஒரு நக்கு, இதுல ஒரு நக்கு, இதுல ஒரு இதுல இந்த கையில ஒரு நக்கு. இந்த கையில. நீ அங்கிட்டு காட்டுனீனா அங்கிட்டு ஒரு நக்கு. யோ, இந்த கையில ஒரு நக்கு, இந்த கையில ஒரு நக்கு. ஏய் கணையில பாத்து பண்ணிரேன். யா, அசல் கசருச்சுனா ஆயில ஒட்டிக்க. வாயில ஒட்டிக்குமா? ஆமா வா. வர சாமி. சென்று பாருங்கள். சாமி போயா. நல்லோரை கேட்பேன் என்று நல்லோர்